விக்னேஸ்வராய நமக. நம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடம் முத்துச்சாமி இனி அன்பு வணக்கங்கள். அதிகாரம், கௌரவம், எதையும் நின்று சாதிக்கும் வல்லமை கொண்ட சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் பங்குனி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்து கூறுகின்றேன். சிம்மராசி அன்பர்களே, முதல்ல உங்களுக்கு அட்டமத்து சனி. இந்த அட்டமத்து சனி 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கும் இருக்கும். ஆனா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தாது. அதை முதல் புரிஞ்சுங்க. ஆனா மாச பலன்கள்ல அது பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவான் அட்டமத்துக்கு போறாரு, சனி பகவான்கிட்ட சேர்றாரு. அதனால இந்த மாதம் முழுவதுமே கொஞ்சம் கவனமா நடந்துக்கங்க. அதாவது எந்த ஒரு செய்யறதா இருந்தாலுமே உங்களுடைய போக்கு நிதானமாக இருந்தால் இந்த மாதம் முழுவதுமே ஒரு மத்தியம பலனுக்காக வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்ப நமக்கு என்னென்ன அடிப்படை தேவைன்னா, முதல் காசு பலம் வேணும். அப்ப பொருளாதாரத்துக்கு யோகாதிபதியான, தனாதிபதியான, லாபாதிபதியான புத பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கின்றார். இந்த மாதம் முழுவதுமே 23ஆம் தேதி வரை பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு. அதனால சிம்மராசி அன்பர்களே, எவ்வளவு அட்டமத்து சனி அல்லது உங்க கிரகம் 8ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலுமே காசு, பணம், பொன் பொருட்சேர்க்கை, தன, வாக்கு, குடும்பம் இதையெல்லாம் உங்களுக்கு லாபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால எதையும் பணத்தால் சமாளித்து விடலாம். இருந்த போதிலும் காசு பணம் நிறைய வரப்போது இருந்த போதும் அந்த அட்டமஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிற சூரியன் உங்கள் மனதை சற்று குழப்பிக் கொண்டே இருப்பார். இப்ப உங்கள் ராசியை எந்த கிரகம் எல்லாம் பார்க்குதுன்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய யோகாதிபதி செவ்வாய் பகவான். அவர் தான் 4-9 பாக்கியாதிபதி. அவர் தான் சதுர்த்த கேந்திராதிபதி. அவர் தான். அவர் உங்களை பார்க்கிறப்ப, ஐயா உண்மையிலேயே சொல்றேன், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நான் சொல்ல முடியாது, அதாவது சுனாமிலே ஸ்விம்மிங் பூல்னு சொல்றோம் இல்லையா, அந்த அளவுக்கு எதிர்நீச்சலோடு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஒரு விஷயம், இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா அட்டமஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்ப யோகாதிபதியின் மறைவு, அதே நேரத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா யோகாதிபதி சூரியன் உங்கள் ராசினாரோட சேரக்கூடிய வாய்ப்பு. அதனால சற்று அந்த காலகட்டங்கள்ல ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி துண்ட ஒரு தடவை தான் தவறுங்கிற மாதிரி ஒரு தடவை நீங்க கொஞ்சம் சின்ன பிரச்சனை சந்திச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு அதனுடைய பலன்கள் உங்களுக்கு சுதாரிப்பை உங்களுக்கு கொடுக்கும். அதனால இந்த மாசத்துல பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நிதானமான போக்கு ஒன்றுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். அதாவது சில பண்ணா இந்த டிரைவிங் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்டிபிகேட்ல தேவைப்படுதோ, என்னென்ன இந்த ப்ரொசீஜர் தேவைப்படுதோ அதையெல்லாம் சரியான முறையில் நீங்க கொண்டு போனீங்கன்னா எந்த இடத்துலயும் நீங்க தயவுசெய்து பயப்பட வேண்டிய அவசியமே வராது. புரியுங்களா? அது மாதிரி தான் உங்களுடைய செய்கள் அனைத்துமே சட்டத்திற்கு உட்பட்டு அல்லது உங்களுடைய சம்பிரதாயத்துக்கு உட்பட்டு நடந்தால் இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மத்தியம பலன் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்றமே இல்லை. ஒண்ணும் சரி. இப்ப புது முயற்சிகள் துவங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புது முயற்சிக்கான அடித்தளத்தை நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாசம், அதாவது சித்திரை மாசம் வரும் இல்லையா, அப்ப உங்கள் ராசிநாதன் உச்சத்துக்கு வர போறாரு. அப்ப நீங்க உங்க வேலைகளை அப்புறம் காட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்ப பூரா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பவுண்டேஷன் போட்டு வச்சுக்கிற மாதிரி தான் கணக்கு. எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மாசம் உங்களுக்கு அமோகமான மாசம். இந்த மாதம் உங்களுக்கு மத்தியமான மாதம். அப்ப மத்தியமான மாதத்தை காசு பணம் கிடைக்குமா? கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்குமா? கிடைக்கும். யோகாதிபதியால லாபம் கிடைக்குமா? கிடைக்கும். எல்லாம் சரிதான் சார். உங்களுக்கு உங்களுடைய செய்கைகளும் கரெக்டா நடந்தால் அதுவும் ஒரு யோகத்தை கொடுக்கும். அடுத்து மிக முக்கியமான விஷயம், மாணவர்களே உங்களுக்கு இந்த மாதம் பொதுவாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களுக்குமே இது பள்ளி இறுதி ஆண்டு தேர்வுகள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. சிலவங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. 10th + 2 இப்போ எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. அவர்களுக்காக இருந்தாலும் சரி, அல்லது காலேஜ் படிக்கிறவங்க மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி, மற்றபடி சிறு மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதம் புதனுடைய பார்வை உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருப்பதால் கல்வியில் சிறந்த நன்மையை அடைவீர்கள்.
குறிப்பாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த +2 படிக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க, அல்லது நீட் எக்ஸாம் எழுதுவாங்க, QT எக்ஸாம் எழுதுவாங்க. இன்னும் அரசாங்கத்தில் நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் எழுதுறவங்களுக்கெல்லாம் சக்சஸ் கிடைக்குமாட்டா? ஐயா, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தா இருந்துட்டு போட்டும். ஆனா புதனுடைய பார்வைக்கு ஒரு பலன் உண்டு இல்லையா? அந்த பார்வைப்படி நிச்சயமாக முயற்சி செய்து எழுதினீர்களே ஆனால் கண்டிப்பாக பெரிய அளவுல ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால சிம்மராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் வந்து கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாகத்தான் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து செய்தொழிலில் மேன்மை அடைவீர்கள், அதுல மாற்றமே இல்லை. இப்போ முதல் வந்து என்ன செய்யணும்னா உடல் சார்ந்த விஷயங்கள். இந்த உடல் சார்ந்த விஷயங்களில் தயவுசெய்து கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதி சனி, ருணரோக சத்துரு சனாதிபதி, அவர் 8ல போய் மறையிறார். அப்ப கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜ்யோகம். அதனால இந்த மாசத்துல உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருங்கள். உடலும் மனமும் சற்று வந்து குழப்பத்தை கொடுக்கும். பொதுவாக பாத்தீங்கன்னா தேவையில்லாம கடை வாங்காதீங்க, தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க, தேவையில்லாத பொருள்களை எல்லாம் உட்கொள்ளாதீங்க. அப்படி இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். ஒரு விஷயம். அடுத்து பெண்களுக்கு அதான் மிக முக்கியமான விஷயம். கணவன் மனைவி உறவு சிறப்பாகத்தான் இருக்கும், மாற்றமே இல்லை. ஏன்னா 8லே போய் அவங்க மறைஞ்சிருந்தாலுமே சூரியனோட சேர்ந்தா மறையிறாரு, அதாவது ராசிநாதனோட சேர்ந்தா வந்து இணைகிறாரு. அப்படி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு நிறைய உண்டு. புரியுங்களா? பொதுவாகவே பொறுத்தளவுக்கு பெண்கள் வந்து திறமசாலிகள். அதுவும் வந்து கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மறைவு ஸ்தானத்துல அமர்றப்ப பாத்தீங்கன்னா அந்த பலன்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்துட்டு போகுதுங்க, அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வேணும் இல்லையா? அந்த ஆற்றல் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. 1. 2, தொழில் அல்லது வியாபாரம் அல்லது உத்தியோகம் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம், அது குறிப்பா ராஜ உத்தியோகம் உள்ள பெண்களுக்கெல்லாம் இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்கள் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. ஆனா பணிச்சுமைகள் சற்று அதிகரிக்கும். வேலை பளு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ரொம்ப டயர்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனாலதான் சொன்னேன் உடல் நலத்தை கொஞ்சம் தேசிய கவனமா பார்த்துக்கணும்னு சொன்னேன். அப்போ உடல் நலமும் மனநலமும் சற்று தெளிவாக இருந்தால் குறிப்பா பாத்தீங்கன்னா சிம்மராசி பெண்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மாதமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது உடல் சார்ந்த விஷயங்களில் குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த வயிறு, கால், தலை, இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சில சில பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதையெல்லாம் கொஞ்சம் கவனமா பாருங்க. அடுத்து இந்த அந்நிய நபர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட பொதுவாக சிம்மராசி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி எல்லாருக்குமே சொல்ல விஷயம் தான். இவங்ககிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துங்க. அது மாணவர்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள்ட்ட வந்து சில விஷயங்களை பகிர்ந்துக்குங்க, சில விஷயங்களை பகிர்ந்துக்காமே இருங்க. அது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி குறிப்பா வந்து ரகசியங்களை இந்த மாதம் முழுவதுமே கட்டி காத்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க என்ன விஷயம் சொன்னாலும் அது 1க்கு 2 திரிச்சு விட்டு உங்களுக்கே அதை வந்து பிரச்சனையை மாற்றி விட்டுறாங்க. அதனால இந்த மாதத்தை வந்து எச்சரிக்கை விழிப்புணர்வோடு செயல்பட்டு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பலனுள்ள மாதமாக அமையும். இந்த மாதத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. எல்லா அம்மன் தெய்வங்களும் உங்களுக்கு இந்த மாசம் முழுவதுமே கை கொடுத்து உதவ போறாங்க. அவர்களை வழிபாடு பண்ணி இந்த மாசத்தை சிறந்த மாதமாக மாற்றிக் கொள்ளுங்கள். இனிய நல்வாழ்த்துக்கள்.